இந்த நட்சத்திரத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போங்கன்னு கேட்டு கேட்டு சலிச்சு போனவங்களுக்கு, அதே மாதிரி செலவை கம்மி பண்ணி ஒரே இடத்துல எல்லா நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கான கோயில் தான் இந்த 27 நட்சத்திர கோயில். இது அமைஞ்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோடு, திருவண்ணாமலை ரோடு போகும்போது செய்யாறு பக்கத்தில் உக்கம் பெரும்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே வர ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல இந்த 27 நட்சத்திர கோயிலை பற்றி சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். காஞ்சிபுரம் சங்கர மடம் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி அவங்களால அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ருத்ராட்சத்தால் உருவான சிவன் வச்ச இடமும் இந்த கோயில் தான். உலகத்திலே முதலாக 27 நட்சத்திர அதிபதிக்கும் கோயிலாக வச்ச இடம் இந்த இடம்தான். அதே மாதிரி இந்த கோயிலை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தவத்திரு சிவானந்த சரஸ்வதி சதாசிவ சித்தர். அதே மாதிரி இந்த இடத்துல இயற்கையாக மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே கோயில் இந்த கோயில் தான். அதே மாதிரி கோமாதா பசு போற்றும் வகையில் ஆண்டுதோறும் 108 கோ பூஜை நடைபெறுகிறதும் இந்த கோயிலில் தான். அதாவது வஸ்திரதானம், அன்னதானம், கோதானம் இது பண்ணால் பாவம் கழியும் அப்படின்றது ஊருக்கே தெரியும். 108 கோ மாடுங்களை வச்சு பூஜை செய்கிற கோயிலும் இதுதான். இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு புகழை அடுக்கிக்கிட்டே போகலாம். சனீஸ்வர பகவானை காகம் ஒரு அபிஷேக பால் கொடுத்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து எடுத்து குடிக்கிற அபூர்வ கோயிலும் இதுதான். உள்ளே இருக்கக்கூடிய 27 நட்சத்திர அதிபதியும் வணங்கிட்டதுக்கப்புறமா வெளியில் உங்களுக்கான நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி யார், அந்த அதிபதிக்கான மரம் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த அட்டவணையில் பார்த்துட்டு அப்படியே ஒரு குடம் தண்ணியை எடுத்துன்னு அங்கே பக்கத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கான மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்லது அப்படின்னு இந்த அர்ச்சகர் சொல்கிறாரு. ஆனால் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா, மனுஷனாக பிறந்தா ஒரு மரத்தையாச்சும் நட்டு வைக்கணுன்னுவாங்க. நட்டு வைக்கிற வேலையை கூட அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு தண்ணி தான் விட போகிறோம். ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போய் விட்டு வழிபட்டு வந்துடலாம். விருட்ச தோட்டத்தில் மூல நட்சத்திர விருட்சமான மாமரம் நடப்பட்ட ஒரு ஆண்டிலிருந்து சுவைமிகு மாங்கனியை கொடுத்து வரும் அதிசய கோயிலும் அதிசய மரமும் இடமும் இருக்கிற இடமும் இதுதான். அஸ்த நட்சத்திர விருட்சமான வேலன் மரத்தில் முட்கள் இல்லாமல் வேலன் மரம் வளர்கிறதும் இந்த இடத்துல தான். அதே மாதிரி இந்த இயற்கை சூழ ஒரு ஒன் டே அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போனோம் அப்படின்றவங்களுக்கான ஒரு அற்புதமான ஸ்பாட். 27 நட்சத்திரத்துலேயே இந்த பிரச்சனையால் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஜோசியத்தை நம்பி காசு இல்லாமல் கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஸ்பாட் இந்த 27 நட்சத்திர கோயில். செய்யாறு பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷனை கொடுத்துருக்குறேன். முடிஞ்சால் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க.